தாய் வீடு ஆகஸ்ட் 2025. 11 வயதினருக்கும் உங்களுக்கும் இடையே பகுதி 4. ஒப்புக்கொள்வதையும் அங்கீகரிப்பதையும் வேறுபடுத்துங்கள். எழுதியவர் SK விக்னேஸ்வரன். வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன். ஒரு தந்தை கூறுகிறார், எனது 16 வயது பையன் ஒரு அழகான பையன், ஆனால் அவன் ஒரு அசிங்கமான பெண். அவனுடைய நீண்ட சிகை அலங்காரம் என்னை மிகவும் கவர்ந்தெழுக்கிறது. இது அபத்தமானது, ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதற்காக சண்டை பிடிக்கிறோம். ஒரு தாய் கூறுகிறார், என் மகள் ஒரு ராணிக்கேற்ற அலமாரியை வைத்திருக்கிறாள், ஆனால் அவள் இளஞ்சிவப்பு மணிகள் கொண்ட ஒரு அசிங்கமான ஆமை கழுத்து ஜெர்சியை அணிவதற்கு தெரிவு செய்கிறாள். அவளை அந்த உடுப்புடன் பார்ப்பதற்கு எனக்கு சகிக்க முடியவில்லை. 11 வயதினர் 1000 வழிகளில் கிளர்ச்சி செய்கிறார்கள். ஒரு 15 வயது பெண் மெட்ராஸ் பாவாடைகளை கைவிட்டு கிழிந்த டங்கரீஸை அணியப் போவதாக கிளர்ச்சி செய்கிறாள். 16 வயது சிறுவன் பழைய செருப்புகளுக்காக புதிய காலணிகளை நிராகரிக்கும் போது அவன் கிளர்ச்சி செய்பவனாக இருக்கலாம். பாப் டிலான் வார்த்தைகளில் சொன்னதை உண்மையில் அவர்கள் செயலில் காட்டுகிறார்கள். அவர் சொல்கிறார், இந்த நிலம் முழுவதும் வாழும் தாய்மார்களே, தந்தையர்களே, வாருங்கள். உங்களுக்கு புரியாததை விமர்சிக்காதீர்கள். உங்கள் மகன்களும் மகள்களும் உங்கள் கட்டளைக்கு அப்பாற்பட்டவர்கள். எங்களுடைய எதிர்வினை எப்போதும் பொறுத்து கொள்வதற்கும் தடை செய்வதற்கும் இடையில் இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்வதற்கும் அங்கீகரிப்பதற்கும் இடையில் இருக்க வேண்டும். நாங்கள் பலவற்றை பொறுத்து கொண்டு சிலவற்றை தடை செய்ய வேண்டும். ஒரு வைத்தியர் நோயாளியை அவர் இரத்த கசிவுடன் வருகிறார் என்பதற்காக கவனிக்காமல் விடுவதில்லை. தாங்க முடியாததாக இருந்தாலும் அத்தகைய செயல் சகிக்கப்பட வேண்டும். அது வரவேற்கக்கூடியதோ அல்லது ஊக்குவிக்கப்படக்கூடியதோ அல்ல, ஆயினும் அது வெறுமனே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதுபோலவே பெற்றோர் விரும்பத்தகாத நடத்தையை தடை செய்வதற்கு பதில் சகித்துக் கொள்வதே பொருத்தமானது. தனது மகனது நீண்ட தலைமுடி காரணமாக எரிச்சலடைந்த ஒரு தகப்பன் சொல்கிறார், மன்னிக்க வேண்டும் மகனே, இது உனது தலைமயிர்தான், ஆனாலும் இப்போது எனது சாப்பாட்டு நேரம். காலை உணவு முடிந்த பிறகு இதை சகித்துக் கொள்ளக்கூடிய அளவு மனபலம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன் அப்படி என்னால் அதை தாங்கிக் கொண்டு இருக்க முடியாது. தயவு செய்து உனது காலை சாப்பாட்டை உனது அறையிலே போயிருந்து சாப்பிடு. இந்த எதிர்வினை உதவி செய்தது. தகப்பன் தனது சொந்த உணர்வை மரியாதையாக வெளிப்படுத்தினார். மகனுக்கு இது மகிழ்ச்சியை தராது என்ற போதும் தனக்கு விருப்பமான கிளர்ச்சியை சுதந்திரமாக செய்ய முடிந்திருக்கிறது. மாறாக தகப்பன் இந்த தலைமுடியை நீ இப்படி வளர்க்க கூடாது என்று சொல்லியிருந்தால் அது அவனது சுதந்திரத்தையும் அவனது கிளர்ச்சி மனோபாவத்திற்கு அவன் கொடுக்கும் முக்கியத்துவத்தையும் குலைத்து ஊறுபடுத்தியிருக்கும். அதுவே மிக கோபமுடனான தொனியுடன் சொல்லப்பட்டிருந்தால் அது ஒரு அருவருப்பான நடத்தையாக இருந்திருக்கும். மகனையும் பதிலுக்கு ஆத்திரத்துடன் எதிர்த்து கத்த வைத்திருக்கும். கீழுள்ள ஒரு உதாரணம் எந்த நலனையும் சாதிக்காத ஒரு முடிவுக்கே இட்டுச் செல்வதை காட்டுகிறது. திருமதி பி இவ்வாறு சொல்கிறார், கடந்த வாரம் எனது கணவர் கோபமடைந்து எங்கள் மகனின் கிட்டாரை உடைத்து அவனது மனநிலைக்கு பிடித்தமான சுவரொட்டிகளை கிழித்ததுடன் அவன் சேர்த்து வைத்திருந்த விதைமணிகளை அள்ளி வெளியே வீசினார். பின்னர் அவனை குளிக்குமாறு கட்டாயப்படுத்தினார். நான் பயந்து குழம்பி போனேன். எனக்கு என்ன செய்வது, என்ன சொல்வதென்று ஒன்றுமே தெரியவில்லை. பேசாமல் இருந்து படுக்கை அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டேன். பிறகு நான் வெளியே வந்து பார்த்தபோது மகன் இல்லை. அவன் எங்கோ போய்விட்டான். கணவர் கோபமாக இருந்தார். நான் கேட்டேன், இப்ப நாங்கள் என்ன செய்வது? கணவர் கத்தினார், எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. ஆனால் அவர் கவலைப்படுகிறார். அவர் தன்னைத்தானே அநியாயத்துக்கு கவலைப்படுத்திக் கொள்கிறார் என்பது எனக்கு புரிகிறது. ஒரு 11 வயதினருடன் சண்டையிடுவதும் ஓடும் வெள்ளத்தை எதிர்த்து நிற்பது போன்ற அழிவை தரக்கூடியது என்பதை புத்திசாலித்தனமான பெற்றோர்கள் அறிவார்கள். ஒரு குறுக்கு நீரோட்டத்தில் சிக்கிக்கொள்ளும் போது நிபுணர்களான நீச்சல் வீரர்கள் கூட அதனுடன் போராடுவதை நிறுத்துகிறார்கள். கரைக்கு செல்லும் வரையில் அவர்களால் போராட முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்கள் மிதக்கிறார்கள். அவர்கள் உறுதியானதாக கால்களை பதிக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கும் வரை அலை தங்களை தூக்கிச் செல்ல அனுமதிக்கிறார்கள். அதேபோல் 11 வயதினர்களின் பெற்றோர்களும் வாழ்க்கையுடன் ஓட வேண்டும். பாதுகாப்பான தொடர்பாடலுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவரது மொழியையும் நடத்தையையும் பின்பற்றாதீர்கள். 16 வயது பெலிண்டா கூறுகிறாள்,
என் அம்மா தானும் ஒரு 11 வயதினராக இருக்க கடுமையாக முயற்சி செய்கிறாள். அவள் மினிஸ்கர்ட்களை உடுத்தி மணிகளை அணிந்து கொண்டு நுனிநாக்கால் பேசுகிறாள். என் நண்பர்கள் பார்க்க வரும்போது அவர்களை தன்னுடன் கைகுலுக்க கேட்கிறாள். புதினமானதும் குதூகலம் அளிப்பதுமான செய்திகளை சொல்லுங்கள் என்று அவர்களிடம் கேட்கிறாள். அவள் இவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொள்வதை பார்ப்பது எனக்கு எரிச்சல் ஊட்டுகிறது. என் நண்பர்கள் அவள் நம்மில் ஒருத்தி என்று பாசாங்கு செய்கிறார்கள். ஆனால் அவளது முதுகுக்கு பின்னால் அவளை பார்த்து நெளித்து சிரிக்கிறார்கள். என்னையும் கேலி செய்கிறார்கள். குழந்தைகள் குழந்தைத்தனமானவர்கள். எனவே பெரியோர்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும். 11 வயதினர் வேண்டுமென்றே நம்முடைய வாழ்க்கை முறையிலிருந்து வேறுபட்ட ஒரு வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம் அவர்களின் பாணியை பின்பற்றும் போது உண்மையில் நாங்கள் செய்வதெல்லாம் அவர்கள் எங்களை எதிர்ப்பதற்கு கட்டாயப்படுத்துவது மட்டுமே. திருமதி ஏ இப்படி கூறுகிறார். இந்த வாரம் நான் சில விடயங்களை சரியாகவே செய்து வருகிறேன் என்பதை கண்டுபிடித்தேன். என் மகள் பொதுவாக தாய்மார்களும் அவர்களது மகள்களும் பற்றி என்னுடன் நீண்ட நேரம் பேசினார். அவளுடைய நல்ல தோழியான ஹோலி மிகவும் மகிழ்ச்சியற்று இருக்கிறாள் என்று அந்த உரையாடலின் போது அவள் என்னிடம் சொன்னாள். ஏனென்றால் அவளுடைய அம்மா தன்னுடைய தோற்றத்திலும் ஃபேஷனிலும் ஹோலியுடன் போட்டியிடுகிறாள். அவள் மிகவும் கவர்ச்சிகரமானவள். சமீபத்திய பாணியில் ஆடை அணிகிறாள். அவள் ஹோலியை விட அழகாக இருக்கிறாள். சிறிய அளவிலான ஆடைகளை அணிகிறாள். அவளுடன் ஒப்பிடும்போது ஹோலி ஒரு சாதாரண பெண் பிள்ளைதான். என் மகள் அப்போது எனக்கு ஒரு நல்ல பாராட்டு தெரிவித்தாள். அவள் சொன்னாள், தாய்மார்கள் ஒரு கட்டத்துக்கு மட்டுமே ஃபேஷன் உணர்வுடன் இருக்க வேண்டும். உதாரணமாக, நீங்கள் நன்றாக உடை அணிகிறீர்கள் அம்மா, ஆனால் நீங்கள் ஒரு தாயை போல இருக்கிறீர்கள். ஒரு தாயை போல நடந்து கொள்கிறீர்கள். ஒரு தாயை போல பேசுகிறீர்கள். முட்களை சேகரிக்காதீர்கள். பெற்றோர்கள் தங்களிடம் உள்ள குறைபாடுகளை உணரும் போது தங்கள் குழந்தைகள் மீது அவர்களை பரிபூரணர்கள் ஆக்குவதாக எண்ணிக்கொண்டு பெரும்பாலும் அவற்றையும் தம்மிடமிருந்த குறைபாடுகளை தவிர்ப்பதையும் சேர்த்து திணிக்க ஆசைப்படுகிறார்கள். சில பெற்றோர்கள் அதை ஒரு தொழிலாகவே செய்கிறார்கள். அவர்கள் தங்களது 11 வயது பிள்ளைகளின் விரும்பத்தகாத நடத்தைகள் பற்றிய உண்மைகளை ஆராய்ந்து அவர்களிடம் உள்ள சிறிய குறைபாடுகளை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறார்கள். பிள்ளைகளின் சொந்த நலனுக்காக அவர்களது குறைபாடுகளை அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்று அந்த பெற்றோர்கள் நம்புகிறார்கள். அத்தகைய நேர்மை இறுதியில் பெற்றோருக்கும் 11 வயதினருக்கும் இடையிலான உரையாடலையே கொன்றுவிடுகிறது. அவர்களது முகத்தை நோக்கி வீசப்படும் குறைபாடுகளால் யாரும் பயனடைவதில்லை. இது 11 வயதினரை தமது தனிப்பட்ட தவறுகள் வெளித்தெரிய வருகின்ற யதார்த்த நிலையை சமாளிப்பதற்கான வழிகளை தேடுவதை நோக்கி விரட்டுகிறது. அவற்றில் கவனம் செலுத்துவது அவர்களது நடவடிக்கைகள் மீது கடுமையான வெளிச்சத்தை பாய்ச்சுவது போன்றது. அப்படி செய்யும் போது அவரது குறைபாடுகள் நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் அவர்களுக்கு அல்ல. அவர்களது கண்கள் உடனடியாக மூடப்பட்டுவிடும். அவர்களது குணநல குறைபாடுகளில் கவனம் செலுத்துவது ஒருபோதும் உதவியாக இருக்கப் போவதில்லை. அத்தகைய தவறுகளை பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாய நிலை வரும்போது 11 வயதினர் அதை தனிப்பட்ட முறையில் சரி செய்ய விரும்பாமலே போகலாம். குறைபாடுகள் வெளிப்படையாக தோன்றும் சூழ்நிலைகளில் அப்போதைய நெருக்கடிகளை சமாளிக்க அவருக்கு உதவுவதே நமது உடனடியான பணி. நமது நீண்டகால பணி குணத்தை சரி செய்து ஆளுமையை வளர்க்கும் உறவுகளையும் அனுபவங்களையும் அவருக்கு வழங்குவதாகும். நமது முக்கிய நோக்கம் அவரது மனித ஆற்றலுக்கேற்ப வாழ அவரை தூண்டுவதே. இந்த நோக்கம் அமைதியாக செயல்படுத்தப்பட வேண்டியது, பகிரங்கமாக வெளிப்படையாக அறிவிக்கப்படும் ஒன்றல்ல. தொடரும்.